அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا نبينا مولانا محمدا عبده ورسوله فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم لولا أخرتني إلى أجل قريب فأصدق وأكن من الصالحين ولن يؤخر الله نفسا إذا جاء أجلها والله خبير بما تعملون قال النبي صلى الله عليه وسلم تطفئ ميتة أو كما قال صلى الله عليه وسلم புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கு உண்டாகட்டுமாக. அந்த அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்ட இறுதி தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் மீதும் ஸலவாத்தும் சலாமும் உண்டாகட்டுமாக. அல்லாஹ்வுடைய அருளை அள்ளி பருக வேண்டும் என்று ஆர்வத்தோடும் ஆசையோடு வந்து கொண்டிருக்கக்கூடிய கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய உலகெங்கும் இருக்கக்கூடிய அத்தனை முஸ்லிம்களின் மீதும் இறைவா உன்னுடைய அருள் மழையை பொழியச் செய்வாயாக. நாளை மறுமையிலே உன்னுடைய பேர் அருளுக்கு சொந்தக்காரர்களுடைய பட்டியலில் எங்கள் அத்தனை பேர்களையும் சேர்த்து அருள் புரிவாயாக. வாழும் காலகட்டத்திலே கலிமாவோடு வாழ்ந்து எங்களுடைய இறுதி வார்த்தை கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை மொழிந்து மரணிக்கக்கூடிய அந்த பெரும் பாக்கியத்தை எல்லா முஸ்லிம்களுக்கும் வழங்கிடுவாயாக. அல்லாஹ்வுடைய அருளுக்கு சொந்தக்காரர்களே, இந்த வருஷத்தின் ரமலான் மாதத்தின் கடைசி ஜும்மாவிலே நாம் இருக்கிறோம். அப்படிப்பட்ட ரமலானுடைய மாதத்தின் கடைசியிலே பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆற்றிய உபதேசம் என்ன? கடைசி அந்த ரமலான் நம்மை விட்டு பிரியக்கூடிய தருணத்திலே பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபா பெருமக்களுக்கு மட்டுமல்ல நமக்கும் ஆற்றிய செய்தி என்ன, சொன்ன செய்தி என்ன அப்படின்னு சொன்னா, தோழர்களே, சஹாபாக்களே, நீங்கள் ரமலானுடைய கடைசியினுடைய எழுகைக்கு கடைசிக்கு வந்து விட்டீர்கள். நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் ஒரே ஒரு காரியம். என்ன காரியம்? நீங்கள் ஒரு பேரித்தம்பழத்தினுடைய பாதியாவது சதக்கா செய்து நரகத்தை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுடைய மாதத்தின் கடைசியிலே சஹாபா பெருமக்களுக்கு சொல்லி இருக்கிறார்கள். சஹாபா பெருமக்கள் சாதாரணவர்களா? கிடையவே கிடையாது. அப்படிப்பட்ட உன்னதமானவர்களை பார்த்து ஏன் சொன்னார்கள்? ஒரு பேரித்தமிழன் சொல்லியிருக்கலாமே. காரணம் என்ன? சில சஹாபாக்களுடைய நிலைமைகள், அவர்களுடைய பொருளாதாரம் அந்த அளவுக்கு இருந்ததின் காரணமாக நீங்கள் சதக்காக்கள் செய்யாமல் இருந்து விடாதீர்கள் என்று சொல்லி வலியுறுத்தும் முகமாக பேரித்தம்பழத்தின் பாதியை அவதி செய்து விடுங்கள். இந்த நேரத்திலே அல்லாஹ் தஆலா ஒரு வசனத்தை இறக்கினான். ஒரு நேரத்தில் அல்லாஹ் தஆலா ஒரு வசனத்தை இறக்கின. என்ன வசனம்? குர்ஆன் ஷரீஃபின் 4வது ஜுஸுல ஆரம்பமாக இருக்கக்கூடிய லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன் என்ற அந்த ஆயத்தை, வசனத்தை அல்லாஹ் இறக்கிறான். அந்த வசனத்தை பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வசனம் இறங்கினால் அதை சஹாபாக்களுக்கு, தோழர்களுக்கு எடுத்து சொல்லுவார்கள். அதை எட்டி வைத்து விடுவார்கள். ஏதோ நமக்கு வசனம் இறங்குச்சு, நாம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறது பெருமான்கிட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட கிடையாது. என்ன வகி வந்துச்சோ அதை மற்றவர்களுக்கு எடுத்து வைப்பார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. அப்ப இந்த வசனம் என்ன? இதனுடைய பொருள் எதை உணர்த்துகிறது? லன் தனாலுல் பிர்ர, நீங்கள் நன்மையை ஒரு காலமும் பெற்றுக்கொள்ள முடியாது. ஹத்தா
எதுவரை நன்மையை பெற்றுக்கொள்ள முடியாது? துன்ஃபிகு மின் ஷையின் லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா ஷையின். அதாவது நீங்கள் பிரியப்படுகின்ற ஒன்றை மற்றவர்களுக்கு நீங்கள் தர்மம் செய்யாத வரை நீங்கள் நன்மையை பெற்றுக்கொள்ள முடியாது என்ற வசனம் இறக்கப்பட்டது. பொதுவா நாம பார்க்கிறோம், ஒரு வசனத்தை படிக்கிறோம், ஒரு வசனத்தை தெரிகிறோம், அது எல்லோருக்கும் மனமாற்றம் ஏற்படாது. ஆயத்துக்களை படிக்கின்ற பொழுது, அர்த்தங்களை தெரிகின்ற பொழுது எல்லோருடைய உள்ளமும் ஒரு பதட்டம், படபடப்பு ஏற்படாது. யாருக்கு ஏற்படும்? யாரு உள்ளச்சம் தக்குவா இருக்கிறதோ அவர்களுக்கு அந்த ஆயத்தை படித்தவுடன் படபடப்பு என்று ஏற்படும், பதட்டம் ஏற்படும். அப்படிப்பட்ட முகமாக சஹாபாக்களுக்கு இந்த ஆயத்தை தெரிந்தவுடனே சஹாபாக்கள் என்ன செய்தார்கள்? நீங்கள் விரும்பிய ஒன்றை செலவு செய்யாத வரை நன்மையை பெற்றுக்கொள்ள முடியாது என்று இறைவன் சொல்லுகிறான். ஆகையினால் அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் என்ன செய்தார்கள்? தனக்கு என்று பிடித்தமான ஒரு தோட்டம், எப்படி என்று சொன்னால் அந்த தோட்டத்துக்கு போனா அதாவது ஜாலியா இருப்பாங்க. சுருக்கமா சொல்ல போனா அதுல இருக்கக்கூடிய அத்தனை இவைகளையும் பார்த்து அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அவங்க அவ்வளவு, அதாவது காற்று எல்லாத்தையும் சுவாசித்து சந்தோஷமாக ஹாயா இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடிய தருணத்துல அந்த தோட்டம் என்ன செஞ்சாங்க? உடனே இந்த ஆயத்து இறங்கிய உடனேயே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போய் சொல்றாங்க, நாயகமே, எனக்கு என்னிடத்தில் இருக்கக்கூடியவைகளில், என்னிடத்தில் இறைவன் கொடுத்திருக்கக்கூடியவைகளில் இந்த பைரகா என்ற தோட்டம் மட்டும் எனக்கு ரொம்ப பிரியம், ரொம்ப நேசிக்கிறேன். அந்த தோட்டத்துக்கு போனாலே எனக்கு ஒரு மகிழ்ச்சி. ஆகையினால் நாயகமே, இந்த தோட்டத்தை உங்களிடத்தில் ஒப்படைக்கிறேன். இதை நீங்கள் ஏழை எளியோர்களுக்கு நீங்கள் கொடுத்து விடுங்கள். இன்னைக்கு நாம இருந்தா என்ன செய்வோம்? அப்படி ஒரு ஆள் வந்து ஏதாவது சொல்லி ஆயத்துக்களை தெரிந்து அல்லது ஏதாவது விஷயத்தை கேள்விப்பட்டு தன்னுடைய தோட்டத்தை அல்ல, அதுல நாள்ல ஒரு பகுதி, ஒரு ஜானல் கொடுத்துட்டாலும் வீட்டுக்காரங்க சொல்லுவாங்க, என்னடா இது, ஒரு விஷயம் கூட இல்லாம இருக்கிற, நமக்குன்னு புள்ள இருக்குது, யாரு பாப்பா, யாரோ சொன்னாங்களா, போய் எல்லாத்தையும் இருக்கிறது போய் கொடுத்துட்டு வந்துட்டாரா. அப்ப நம்ம புள்ள என்ன ஆகுறது? யோசிக்கல. தல்ஹா ரலியல்லாஹு தஆலா யோசிக்கல, நினைக்கல, சிந்திக்கல. ஆயத்து இறங்கியவுடன் உள்ளத்தில் பட்டது, உள்ளத்தில் பட்டவுடன் செய்தது அத்தனை சதக்கா செய்தாங்க. அப்ப நாம பார்க்கின்ற பொழுது நாம நினைப்போம், சதக்கா என்பது சாதா சீதாவாக இன்னைக்கு எத்தனையோ பேர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனால தான் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானுடைய மாதத்தின் கடைசியில இதை பற்றி வலியுறுத்தி இருக்கிறார்கள். சொல்லுகின்றார்கள், எப்படி என்று சொன்னால், அஸ்ஸதக்கத்து, சதக்கா இருக்கிறது, துத்துஃபியு மைத்தத்த சுவ, கெட்ட மரணங்களை விட்டும் என்ன செய்யும்? அந்த சதக்கா நம்மளை பாதுகாக்கும். எப்படிங்க? இன்னைக்கு நாம பார்க்கிறோம், ஒரு காலத்துல பாருங்க, விமான விபத்துக்கள் போன்ற இப்ப இன்றைய காலகட்டத்தில் நிகழக்கூடிய இந்த விபத்துக்கள் எல்லாம் அதிகம் ஒரு காலத்தில் ஏற்பட்டதா? ஆச்சரியமாக இருக்கும், பேராச்சரியமாக இருக்கும். ஆனால் இன்றைக்கு நீங்கள் பார்க்கின்ற பொழுது நிறைய விபத்துக்கள், நினைத்து பார்த்திராத விபத்துக்கள், எண்ணி கூட பார்க்காத விதவிதமான நோய்கள், சிறு சிறு வயதுகளெல்லாம் நோய்களை நாம் பார்க்கிறோமா இல்லையா? வருத்தப்படுகிறோம். காரணம் என்ன? நாம் பார்க்கின்ற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்றோ நேற்றோ அல்ல, 1400 ஆண்டுகளுக்கு முன்பு சொல்லிவிட்டார்கள், துத்துஃபியு மைத்தத்த சூ, நீங்கள் சதக்கா செய்யுங்கள். நீங்க நினைக்கலாம், என்ன நினைக்கலாம்? ஆக நாம வந்து பிரயாணத்துக்கு போறோம், பிரயாணத்துக்கு உள்ள சாதம் கெட்டி சாதம் நல்ல கெட்டியா இருக்கு, என்ன இருக்கு? காசு இருக்குது, போயிட்டு வரப்போ எல்லாம் இருக்கு நினைக்கலாம், நீங்கள் நினைக்கலாம். ஆனா அங்க உள்ள சூழ்நிலை எப்படியாது? அதற்கு நீங்க என்ன செய்யும் சொன்னா, போகின்ற பொழுது, அதாவது பயணத்துக்கு பிரயாணத்திற்கு போகின்ற பொழுது சதக்காக்களை செய்துட்டு போருங்கள். துத்துஃபியு மைத்தத்த சூ, கெட்ட மரணத்தை விட்டு உங்களை பாதுகாக்கும். யாருங்க சொல்றா? நீங்களா, நானா? அண்ணல் பெருமான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், இந்த நடைமுறையை, இந்த பழக்கத்தை முன்னுள்ளவர்கள் சரியாக செய்தார்கள்.
இந்த பழக்கத்தை முன்னுள்ளவர்கள் பிரயாணம் போகிறோமா சதக்கா செய்வார்கள். அது மட்டுமல்ல, நீங்கள் பார்க்கின்ற பொழுது ஒரு நோயாளியை ஹாஸ்பிட்டலுக்கு நீங்கள் அழைத்து செல்கிறீர்கள் என்று சொன்னால் அப்பொழுது நீங்கள் செய்ய வேண்டிய காரியத்தை பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்லுகின்றார்கள். எந்த மருத்துவர்கிட்ட போகலாம் நீங்க நினைக்கிறீங்க? நம்ம மார்க்க என்ன சொல்லுது தெரியுங்களா? நீங்கள் போகின்ற பொழுது அல்லது போகக்கூடிய வழியில ஒரு பேஷண்டை அட்மிட் ஆக்க போறீங்க, ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சு போறீங்க. அங்க அட்மிட் பண்ணுவதற்கு முன்னால் போகக்கூடிய வழியிலே நீங்கள் சதக்கா செஞ்சுட்டு போங்க. உணவோ அல்லது உடையோ பணமோ நீங்கள் சதக்கா செய்துட்டு போனால் என்ன ஆகும்? என்ன மாற்றம் ஏற்படும்? பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். நீங்கள் வாழ்க்கையில கடைபிடித்து வாருங்கள். என்ன ஆகும்? என்ன மாற்றம் ஏற்படும்? அஸ்ஸதக்கத்து, தர்மம் இருக்கிறது, ரத்துல் பலா, நம்மை நோக்கி வரக்கூடிய எவ்வளவு பெரிய முசீபத்துகளாக இருந்தாலும் ரத்து தடுத்து விடும். வல் கலா, கலா கதிர், அதாவது ஒரு பேஷண்ட் அழைச்சிட்டு போறீங்க, அழைச்சிட்டு போகக்கூடிய தருணத்தில் அவருடைய தவணை முடியக்கூடிய தருணமாக இருக்கலாம். எப்படிங்க? அவருடைய தவணை முடியக்கூடிய தருணமாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் சதக்கா செய்கின்ற பொழுது வல் கலா, அவனுக்கு அல்லாஹ் என்ன நிர்ணயம் எழுதியிருந்தானோ உலகத்தில அவனுக்கு 60 வயசோட முடியணும் அப்படின்னு அந்த கலா நிர்ணயித்திருந்தால் நீங்கள் செய்யக்கூடிய அந்த சதக்கா, அந்த தர்மம் அவரை மாற்றிவிடும். எப்படி மாற்றும்? 60 65 ஆக்கும், 70 ஆக்கும். அப்படி ஆக்கக்கூடிய சக்தியை பணத்துக்கு இருக்கிறதா? பணத்துக்கு இல்ல. அந்த பணத்துக்கு, அந்த சதக்காவிற்கு அல்லாஹ் கொடுக்கிறான். அந்த ஆற்றலை, சக்தியை நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த சதக்காவிற்கு அல்லாஹ் தஆலா வழங்குகிறான். அப்ப அந்த சதக்காவின் மூலமாக நீங்கள் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தவர்கள், அதாவது அவருடைய வாழ்நாளை பாருங்கள் அதிகரிப்பான். இது நம்முடைய மார்க்கம் சொல்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். எப்படி நாம் பார்க்கின்ற பொழுது அந்த சதக்காக்களை தங்களுடைய வாழ்நாளை யாரெல்லாம் தடுத்து கொண்டார்கள், நிறுத்தி விட்டார்களோ என்ன விபரீதம் அல்லாஹ் சொல்றான். குர்ஆனிலே பார்க்கின்ற பொழுது 29வது ஜுஸை நீங்கள் எடுங்கள், நூன் என்ற அந்த சூறாவை எடுங்கள், வரலாறை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சுருக்கத்திற்கு வருகிறேன். எப்படி என்று சொன்னால், யமன் நாட்டில் ஒரு பெரியவர் இருந்தாங்க. யமன் நாட்டில் ஒரு பெரியவர், அவருக்கு 3 பிள்ளைங்க. ஒவ்வொரு ஆயத்துக்கு நமக்கு அஸ்ஹாபில் ஜன்னா ஃபாஸ்பத் கஸரி ஃபதனாதோ முஸ்பிகினான இது அலகர்த்துக்கு என்ன நீண்டதை சொல்றேன் அல்ல, நான் சுருக்கமா சொல்றேன். அப்ப யமன் நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெரியவருக்கு ஒரு 3 பிள்ளைங்க. அவருக்கு நல்ல தோட்டம் துறவுகள்லாம் இருந்துச்சு. ஆனா அந்த பெரியவர்கிட்ட என்ன பழக்கம் தெரியுங்களா? அதாவது அந்த தோட்டத்திலிருந்து விவசாயம் பண்ணத, அதாவது ஒரு வருஷத்துக்கு எடுத்துக்குவார். எப்படிங்க? நெல் இருக்குன்னு வச்சுங்களேன், அந்த நெல்லை தனக்கு தேவையான ஒரு வருஷத்துக்கு என்ன தேவையோ அதை எடுத்துக்கொள்வார்கள். மீறி வந்திருக்கக்கூடியதை சதக்கா செஞ்சிருவாங்க. எப்படிங்க? மீதி உள்ளதை சதக்கா செஞ்சிருவாங்க. இவருடைய பிள்ளைங்க இருக்காங்களே 3 பிள்ளைங்கள என்ன சொன்னாங்க தெரியுங்களா? என்ன வாழ்த்து பாடினாங்க தெரியுங்களா? என்ன புகழ்ந்தாங்க தெரியுங்களா? அட என்னடா இவர் ஒரு பைத்தியக்காரரா இருக்காரு. நம்ம வந்திருக்கக்கூடிய தோட்டத்தில் ஒரு வருஷத்துக்கு எடுத்துட்டு மீதியை பூரா ஏழைகளுக்கு, மிஸ்கின்களுக்கு கொடுத்து விடுறாரு அப்படின்னு இவர் ஒரு பைத்தியக்காரர், ஒரு விவரம் தெரியாதவர் என்று பெற்றெடுத்த அந்த 3 பிள்ளைகளும் தன்னுடைய தந்தையை பார்த்து சொன்னார்கள். இன்றைய காலமாக இருந்தா என்ன இருக்கும்? என்னங்க இருக்கு? நாம சும்மா இருந்தால் நம்மோடு வந்தவங்க என்ன செஞ்சிருவாங்க? இது உங்க அத்தாட்ட போய் சொல்லி என்ன செஞ்சிரு, வேணாம் எனக்கு சொத்து பிரிச்சு கொடுக்க சொல்லிரு, இருக்கிற சொத்தை பூரா அவர் அழிச்சிருவார் போல, என்ன செஞ்சிரு, அதாவது நம்ம பிரிச்சிருவோம், போகலாம், தனியா போயிருவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அன்றைய காலகட்டத்தில் நமக்கு தெரியும் போக முடியாது. அப்படித்தான் கட்டுக்கோப்பாக இருந்தது. ஒரு தந்தை என்று சொன்னால் பிள்ளைகள் அப்படித்தான் என்ன செய்வார்கள்? ஒத்து போவார்கள் அன்றைய காலகட்டம். அப்ப என்ன செய்யல? தனியாக போக முடியல. வருஷம் இதே புலம்புறதான் பிள்ளைகளுக்கு வேலை. அப்ப பாத்தீங்களாக்க ஒரு நாள் அல்லாஹ்வுடைய அஜல் தவணை வந்துருச்சு. அந்த பெரியவர் வஃபாத்தாகி விட்டா, இன்னால் இல்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அல்லாஹ் இந்த சூறாவுல சொல்றான். அப்போ உடனேயே இந்த 3 பேர்களும் என்ன செஞ்சாங்க? அதாவது சத்தியம் செய்தார்கள். இந்த வருஷம் நமக்கு வரக்கூடியதுல நாம என்ன செஞ்சு எல்லாத்தையும் நாம வச்சுக்கிடுவோம், வீட்டுக்கு தேவையான ஒரு வருஷத்துக்கு வச்சிருவோம், மீதி உள்ளதை நாம 3 பேர் பங்கு போட்டு அதை வித்து நம்ம காசாக்கி விடுவோம்.
சத்தியம் செய்யுங்க அப்படின்னு சத்தியம் செஞ்சுட்டாங்க. விவசாயம் பண்ணியாச்சு. சரி போய் பார்க்கறாங்க. எப்படிங்க போய் பார்க்கின்ற பொழுது நல்லா இருக்கு, அறுவடை செய்வதற்கு நல்ல பசுமை, நல்ல தெளிவா இருக்கு, அறுவடை செய்யக்கூடிய பக்குவத்தில் இருக்கிறது. சரி டிக்ளேர் பண்ணிட்டாங்க, முடிவு பண்ணிட்டாங்க, நாளைக்கு போய் அறுவடை செஞ்சிடலாம். எப்படிங்க நாளைக்கு போய் அறுவடை செஞ்சிடலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டு மறுநாள் காலையில பொதுவாக நாம் பார்க்கின்ற பொழுது அன்றைய காலகட்டத்தில் இடங்களை எல்லாம் பங்கு விரிச்சுக்குருவாங்க, சொத்துக்கள் எல்லாம் உறவுக்காரங்க. அப்பங்க ஏழைகள் போனால் மிஸ்கின் போனாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஏதாவது கதியா கொடுங்கம்பாங்க, ரசூலுடைய பழக்கம். அப்ப அதே போல நீங்க பார்க்கின்ற பொழுது இப்ப இவங்க போறாங்க, என்ன சொன்னாங்க, நாம அதிகாலையிலே போயிருவோம். யாருங்க 3 பிள்ளைகளை நினைக்கிறாங்க, அத்தாவே வஃபாத் ஆயிட்டாங்கல்ல, 3 பிள்ளைகள் நினைக்கிறாங்க நம்ம அதிகாலையில போயிருவோம். ஏழைங்க மிஸ்கீன்ங்க எத்தீமுங்க வராதுக்கு முன்னாடி நாம போய் அறுவடை செஞ்சுட்டு வந்துருவோம். அல்லாஹ் சொல்ல அஸ்ஹாபில் ஜன்னா, அவங்களுக்கு ஒரு தோட்டம் இருந்துச்சு. ஃபாஸ்பத் கஸரி, என்ன செஞ்சாங்க, போனாங்க. எப்படிங்க அதிகாலையில போறாங்க, இன்னும் விடியல, போய் அறுவடை செய்யலான்னு சொல்லிட்டு அதற்கு தந்த சாமான்களோடு சாதனங்களோடு போறாங்க. போய் பார்த்தா கஸரீம், ஃபாஸ்பத் கஸரீம், பார்த்தா அறுத்து, அதாவது சில கரும்பு தோட்டத்தெல்லாம் பார்த்திருக்கோமா இல்லையா, நெருப்பு வச்சு அப்படியே கருகி போயிருக்கும்ல, அந்த அளவுக்கு இருக்குது. நைட்டு பார்த்தாங்க, நைட்டு நல்லா இருக்கு, காலையில போய் அறுவடை செய்யலாண்டாங்க. நீங்க நேரங்கள் வாய்ப்புகள் இருந்தா சூரா நூன் வல்கிழமையில போய் அர்த்தத்தை எடுத்து பார்த்துக்கங்க. என்ன செஞ்சாங்க, போய் பார்த்த உடனேயே பார்த்த 3 பேர்த்த அந்த இடத்துல சாக்கடிச்சிருச்சு. என்ன சாக்கு, இது நம்ம தோட்டம் இல்ல, நைட்டு தானே போய் பார்த்தோம், போய் பார்த்து தூங்கி எந்திரிச்சு வர்றான், நம்ம தோட்டம் இல்ல, எல்லாம் கருகி சாம்பலா கிடக்குது, நம்ம தோட்டம் இல்ல அப்படின்ட்டாங்க. அப்புறம் மேலே பாக்குறப்ப, என்னப்பா இது நம்ம தோட்டம் தாப்பா அப்படின்னு சொல்ற. அல்லாஹ் சொல்றா, அதாவது காலு ரப்பனா, அவங்க சொல்றா, எங்கள் இறைவா, இன்னா குன்னால் ஆலிமி, நாங்க அநியாயம் செஞ்சுட்டோம், இன்னா லாலூன், நாங்க வழி தவறி விட்டோம். என்ன அநியாயம் செஞ்சுட்டாங்க, நான் மிஸ்கீன்களுக்கு நான் செஞ்சு, நான் விவசாயம் செஞ்சு, நான் அறுவடை செய்ததை ஏழைகளுக்கு கொடுப்பதா என்று எண்ணம் எழுந்தது. திட்டம் தீட்டினீர்கள். அல்லாஹ் என்ன திட்டம் தீட்டினான் தெரியுங்களா, நீ ஏழைகளுக்கு கொடுக்க கூடாது என்று நீ நினைத்தாய். நான் என்ன நினைத்தேன் தெரியுமா, நான் உனக்கு கொடுக்க கூடாது நினைத்து அதை கருகி விட்டேன். அப்ப ஏழை எளியோர்களுக்கு யார் கொடுக்க கூடாது என்ற எண்ணம் எவரிடத்தில் வருகிற யாராக இருக்கட்டும், அந்த எண்ணம் ஒருவருடைய உள்ளத்தில் வந்தால் எவ்வளவு பெரிய விவசாயமாக இருக்கட்டும், எவ்வளவு பெரிய தோட்டம் துறவுக்கு சொந்தக்காரராக இருக்கட்டும், காஞ்சி கருகி சாம்பலாக்கி விடுவான். காரணம் என்ன, ஏழை எளியோர்களுக்கு கொடுக்க வேண்டிய சதக்காவை நீங்கள் நிறுத்தினால், இன்னும் நிறைய இருக்கிறது, எல்லாம் குர்ஆனுடைய வரலாறு இருக்கிறது. அதாவது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்களுடைய நெருங்கிய ஒரு நண்பர், என்னங்க யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்களுடைய நெருங்கிய நண்பர் கேட்கிறாங்க, என்னப்பா கண்ணு பார்வையெல்லாம் தெரியலையே, என்னங்க கண்ணு பார்வையெல்லாம் தெரியல, ஆளு கூணு குறுகி போயிட்ட, இப்படி எல்லாம் குறுகி போயிட்டீங்க, என்னப்பா அப்படின்னு கேட்கிறாங்க. பொதுவா யாரா இருந்தாலும் அப்படித்தானா, ஒரு வெளியூர்ல இருந்து ரொம்ப காலம் நம்மள பார்க்கல, கூட இருந்தவங்களுக்கு தெரியாது, வெளியூர்ல இருந்து போயிட்டு வர்றாங்கன்னு வச்சுங்களேன், பார்த்தவங்களுக்கு தெரியும். என்னங்க நோம்பு வச்சுங்க, நோம்புக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்க, நோம்புல இருக்க பிறகு, அப்ப பார்த்த கூட இருக்கவங்களுக்கு தெரியாது. அப்ப அதே போல கேட்கிறாங்க, என்னங்க தோழரே இப்படி காஞ்சி கருகி போய் இன்னொன்று இருக்கேன், அதாவது வத்தலும் தொத்தலுமா இருக்கே, கண்ணு பார்வையெல்லாம் போயிருச்சு அப்படி யார்கிட்ட கேட்கிறாங்க, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்கள்ட்ட அவங்களுடைய நண்பர் கேட்கிறாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, என்னுடைய மகன் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க காணா போயிட்டாங்க, அவங்க மேல ரொம்ப பிரிய வச்சிருந்தேன். யாருங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க மீது ரொம்ப பிரிய வச்சிருந்தேன், அளவில்லா பிரிய வச்சிருந்தேன். அவர் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்கள பார்த்தா யாருக்குமே பிரியம் வராம இருக்காது. அழகா, நீங்க நிறைய வரலாறு தெரிஞ்சவங்க, நான் சொல்ல ஆசைப்படல, அவங்கள பார்த்துக்கிட்டே என்ன செஞ்சாங்க, கையை அறுத்தாங்க, வரலாறு தெரிந்தவங்க உங்கள்கிட்ட போய் நான் சொல்ல ஆசைப்படல. அப்படிப்பட்ட யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்களை யாரு பார்த்தாலும் நேசிப்பாங்க. அப்ப பெத்த தகப்பன் பார்த்தா அப்ப ரொம்ப பிரிய வச்சிருந்தாங்க. அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க காணாம போயிட்டாங்க. அழுது அழுது என் கண்ணே பார்வையே போயிடுச்சு. எப்படிங்க சொல்றாங்க, அல்லாஹ் சொல்றா,
அழுது அழுது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொல்ல கூட்டாளிட்ட சொல்றாங்க, எனக்கு கண்ணு உடைய பார்வை போச்சு. அது மட்டுமா, அதற்கு பிறகு புன்யாமின் என்ற ஒரு மகன் இருந்தாங்க, அவங்களுக்கு பல மகன். அந்த மகனை காணாம போயிட்டான். இதை நினைச்சு 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 உடம்பெல்லாம் உருகி போச்சு. இன்னைக்கு நாம என்ன சொல்லுவோம், சரி சுகர் வந்துருச்சு போல, ஆளுக்கு உருகிருச்சு. அவங்களுக்கு அப்படியெல்லாம் உருகல, மகன் காணாம போயிட்டாங்க நினைச்சு நினைச்சு உடம்பு உருகி போச்சு அப்படின்னாங்க. அத்தா ஜிப்ரீல் அலைஹி வஸலாத்து வஸலாம் அவர்கள் வருகை தருகிறார்கள். வருகை தந்து கேட்கிறார்கள், யாக்கூபே நீ என்ன அல்லாஹ்வை பத்தி அடியானிடத்தில் குறை சொல்கிறாயா? என்ன கேட்கிறாங்க, அல்லாஹ்வை பற்றி அடியானிடத்தில் நீங்கள் குறை சொல்கிறீர்களா? அப்ப யாக்கூப் அலைஹி வஸலாத்து வஸலாம் சொன்னது, அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னமா அஸ்கு பஸ்ஸி வ ஹுஸ்னி இலல்லாஹ். என் நண்பர் கேட்டாரு, செய்தியை கேட்டாரு, செய்தியத்தான் சொன்னேன். ஆனா என்னுடைய கஷ்டத்தை சிரமத்தை இன்னமா அஸ்கு, நான் முறையிடுவதெல்லாம் மனிதர்களிடத்தில் முறையிட மாட்டேன். அஸ்கு எப்படி, இன்னமா அஸ்கு பஸ்ஸி வ ஹுஸ்னி, என்னுடைய கவலை எல்லாத்தையும் நான் அடியான்ட்டையும் முறையிட மாட்டேன். இலல்லாஹ், அல்லாஹ்விடத்திலே தான் முறையிடுவேன். யா அல்லாஹ், என்னை இப்படிப்பட்ட முதிர்ந்த இந்த காலத்தில் இப்படிப்பட்ட கஷ்டத்திற்கு சிரமத்திற்கு ஆளாக இருக்கிறாயே அப்படின்னு யாக்கூப் அலைஹி வஸலாத்து வஸலாம் கேட்கின்ற பொழுது அல்லாஹ் சொன்ன அந்த செய்தி நம்முடைய உள்ளத்தில் பதிவு செய்ய வேண்டிய செய்தி. அல்லாஹ் சொன்னா, ஆமா உங்களுடைய நல்ல பிரியமான பிள்ளை யூசுப் அலைஹி போயிட்டாங்க, புன்யாமின் போயிட்டாங்க. ஏன் போனாங்க, ஏன் காணாம போயிட்டாங்க? பல வருஷம் ஆச்சு. உயிரோட இருக்காங்களா மறைஞ்சிட்டாங்களா தெரியல. எப்படிங்க தெரியல, உயிரோட இருக்காங்களா மறைஞ்சிட்டா தெரியல. அல்லாஹ் சொன்னா, ஏன் உங்களுக்கு இந்த சோதனையை ஏற்படுத்தினீங்க தெரியுங்களா? நீங்க உங்களுடைய வீட்டுல ஒரு விசேஷத்துக்கு ஒரு ஆடு அறுத்தீங்க. எப்படிங்க ஆடு அறுத்தீங்க. அப்படி அறுக்கக்கூடிய தருணத்தில் அந்த வாசத்தை பிடித்து ஒருவர் சதக்காவை பெறுவதற்கு தகுதியான ஒருவர் உங்களுடைய வீட்டிலே தட்டினார், தட்டி கொண்டே இருந்தார். எப்படிங்க தட்டி கொண்டே இருந்தால் ஏன் என்று கேட்பதற்கு கூட ஆள் இல்லை. கடைசியில் அவர் போய்விட்டார், சதக்காவை பெறுவதற்கு தகுதியான. இப்பொழுதும் நான் சொல்லுகிறேன், ஒரு நினைவுக்கு பெறுகிறேன். நான் பார்க்கின்ற பொழுது நம்ம பாய்மார்களை எங்க பார்த்தனே ஒடியாருவாங்க. எப்படிங்க பாய்மார்களை பார்த்தவுடன் காரணம் என்ன, இவங்க கொடுப்பாங்க. பார்த்திருக்கோமா இல்லையா? நம்ம பக்கத்துல வேறவே நிப்பான், அவன் நிப்பான், இவன் நிப்பான். ஆனா பாய்மார்களை பார்த்து ஓடி வருவான். அப்ப அதே போல சதக்காவை பெறுவதற்கு தகுதியானவர் வந்தார், நீங்கள் கொடுக்கல. ஆகையினால் உங்களை சோதித்தேன். என்ன சோதித்தேன்? உங்களுடைய 2 மகனை நான் காணாமலாக்கிட்டேன். அல்லாஹ் சொல்றான். அப்ப என்ன செய்ய ஒரு வழி, என்ன வழி? நீங்கள் அந்த 2 பிள்ளைகளும் இறந்து போயிருந்தாலும் உங்களுக்கு மீட்டி தருவேன். யார்? அல்லாஹ் சொல்றா. யார்கிட்ட சொல்றா? யாக்கூப் அலைஹி வஸலாத்து வஸலாம் உங்கள்ட்ட சொல்றான். ஆனா நீங்க செய்ய வேண்டிய ஒரு காரியம். என்ன காரியம்? எந்த காரியத்தில் தவறு செய்தீர்களோ அந்த காரியத்தை நீங்கள் மீண்டும் செய்ய வேண்டும். எப்படிங்க? துஸ்னவு துத்தஇமுல் மிஸ்கீன், நீங்கள் நல்ல உணவுகளை சமைத்து ஏழைகளை எல்லாம் ஒன்று சேர்த்து, எப்படிங்க ஏழைகளை எல்லாம் ஒன்று சேர்த்து அவர்களுக்கு உணவு கொடுக்குங்கள். காணாமல் போன உங்க 2 மகன் வந்துருவான். எப்படிங்க? அப்ப ஏழைகளுக்கு உணவு கொடுக்காததின் காரணமாக தந்தையிடமிருந்து அல்லாஹ் தஆலா பிள்ளைகளை பிரித்தான். தந்தையிடமிருந்து அல்லாஹ் தஆலா பிள்ளைகளை பிரித்தான். அப்ப நாம பார்க்கின்ற பொழுது அதே போல அல்லாஹ் சொன்னது போல மிஸ்கீன்களை எல்லாம் ஒன்று சேர்த்தார்கள். ஒன்று சேர்த்து என்ன செய்த? உணவு கொடுத்தார்கள். காணாமல் போன யாக்கூப் யூசுப் அலைஹி வஸலாத்து வஸலாம் அவர்களும் புன்யாமினும் கிடைத்தார்கள் என்ற வரலாறு கதையோ கட்டுக்கதையோ கற்பனையோ அல்ல, குர்ஆனில் இடம்பெற்ற ஒரு செய்தியாக இருக்கிறது என்று சொன்னால், நாம நினைக்கிறோம் செய்யக்கூடிய சதக்கா இருக்கிறது, தான தர்மம் இருக்கிறது, இது நம்முடைய வாழ்நாளில் எவ்வளவு பெரிய பரக்கத்தை ஏற்படுத்தும் மட்டுமல்ல, நான் நினைத்திட முடியாது நாளைக்கு மறு வினாடி எனக்கு என்ன நடக்கும் என்பது எனக்கு தெரியாது. அப்படிப்பட்ட அந்த நடக்கக்கூடியது கெட்டதாக இருந்தால்
ஆபத்தாக இருந்தால் நாம் செய்யக்கூடிய சதக்காக்கள், தர்மங்கள் அதை கண்டிப்பாக நிச்சயமாக நம்மவர்களை பாதுகாக்கும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதனால் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னார்கள், தோழர்களே, ரமலானுடைய மாதத்தினுடைய கடைசியில் வந்து விட்டீர்கள், நீங்கள் பேரித்த மலத்தினுடைய துண்டையாவது சதக்கா செய்து நரகத்தில் இருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஆகையினால் நான் பார்க்கின்ற பொழுது சதக்கா நமக்கு நல்ல, அதாவது வாழ்நாளையும் அதிகப்படுத்தும். நமக்கு ஏற்படக்கூடிய முசீபத்துகள், பலாய் முசீபத்துகள், சோதனைகள், கஷ்டங்கள், சிரமங்கள் எல்லாவற்றிலிருந்தும் பாதுகாக்கக்கூடிய ஒரு கேடயம் இருக்கிறது என்று சொன்னால் அந்த சதக்காக்கள். அந்த சதக்காக்களை ரமலானுடைய மாதத்திலே அதிகம் செய்யுங்கள் என்று சொன்னவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக இருக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா நாம் அடைந்த அந்த ரமலானுடைய மாதத்தை பரக்கத்து பொருந்தியதாக ஆக்கி அந்த ரமலானுடைய மாதம் நம்மவர்களுக்கு நாளை மறுமையிலே பரிந்துரை செய்யக்கூடிய ரமலானுடைய மாதமாக நாம் செய்த அமல்கள் எல்லாம் நம்மளுடைய முகத்திலே தூக்கி எறிந்து விடாமல் நாளைக்கு அல்லாஹ் இந்த அமலின் மூலமாக நம்மவர்களை கண்ணியப்படுத்தக்கூடிய நன்மக்களாக உங்களையும் என்னை மட்டுமல்ல உலகெங்கு வாழக்கூடிய அத்தனை முஸ்லிம்களை அல்லாஹ் தஆலா நாளை மறுமையிலே கண்ணியப்படுத்தக்கூடிய கண்ணியவான்களாக அல்லாஹ் ஆக்குவானாக. வாஹிர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.